கோவையில் தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம். கூட்டணி கட்சியினர் பங்கேற்பார்கள். பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்து எஸ்பி வேலுமணி பேட்டி. கோவையில் தொடங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்பார்கள் என கோவை அதற்கான பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 7ஆம் தேதி துவங்குகிறார். அன்றைய தினம் மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கோவை மாநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோவை வடக்கு மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஒட்டி கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பொதுமக்கள் மத்தியில் அவர் வருகை தொடர்பாக பிரச்சாரம் செய்யும் வகையில் பிரச்சார வாகனங்கள் தயார் செய்யப்பட்டன. இதனை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தொண்டாமுத்தர் சட்டமன்ற தொகுதி அலுவலகம் முன்பு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்தை 2 நாட்கள் நடத்த உள்ளதாகவும் அதில் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொள்வார்கள் என்றும் தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களுக்கும் சென்று எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்வார் என்றும் குறிப்பிட்டார். கோவை மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு கோவை மாவட்ட பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பார்கள். ஏனென்றால் கோவை மாவட்டத்திற்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி ஏராளமான திட்டங்களை செய்துள்ளார் என்றும் கூறியதுடன் அவரது 5 ஆண்டு கால ஆட்சியில் 50 வருடங்களில் நிறைவேற்றக்கூடிய அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றி மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமைவது உறுதி என்றும் தெரிவித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டு தான் மாவட்ட செயலாளராக இருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கோவை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய சூழலில் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200 தொகுதிகள் வரை வெற்றி பெற்றதாகவும் அதுபோன்று கோவை மாவட்டத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் எடப்பாடி பழனிசாமியும் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்றும் 2026இல் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் கூறினார். நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் மற்றும் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராமன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். வருகின்ற 7ஆம் தேதி 8ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையின் எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று புரட்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்றைக்குமே கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று கோவை மாவட்டத்தில் பயணத்தை துவக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை, தமிழக மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அமைக்க வெற்றி பயணமாக தமிழ்நாட்டு மக்களை 234 தொகுதியும் நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய பயணமாக புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பிக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கோவை வடக்கு தொகுதி, கோவை தெற்கு தொகுதி என்று 4 தொகுதியிலும் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்திக்கிறார்கள். கோவை மாவட்ட மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவதை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்பார்கள். ஏனென்றால் 50 ஆண்டு கால வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் அள்ளி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டம், அத்திக்கடை வளாக திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று வரலாறு காணாத திட்டத்தை தந்தவர் எடப்பாடியார் அவர்கள், அம்மாவுடைய ஆட்சி. ஆகவே மக்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், நாங்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டோம், அவரை சந்திக்க தயாராகிவிட்டோம் என்று எதிர்பார்த்து காட்டுகிறார். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய அம்மன் அர்ஜுன் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கு பிரச்சார வாகனத்தை
இன்றைக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் இன்றைக்கு ஒவ்வொரு வீதியாக சென்று பிரச்சாரம் எடப்பாடியார் வருவதை எடுத்துச் சொல்வதற்காக இந்த பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதில் நம்முடைய செங்கல்நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களும் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். கண்டிப்பாக எடப்பாடியாருடைய வெற்றி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்டெடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் 2026 அமைவது உறுதி உறுதி உறுதி. லட்சக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க. உங்களுக்கு எல்லா தொகுதி முழுவதும் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க. இப்பவே வந்து ஒரு இந்த நேரத்தில் வர டைம் இருக்காங்க, இப்ப கேட்டிருக்காங்க. ஆகவே சிறப்பான முறையில் கோவை மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க அத்தனை திட்டங்களும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள். இன்னைக்கு திமுக ஆட்சியில் 4 வருஷமா எந்த திட்டமே வரல. இது மக்களுக்கு தெளிவா தெரியும். ஆகவே கண்டிப்பா மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பு தருவார். மாறி மாறி எல்லா பக்கம் வருவாங்க. முழுமையா 2 தொகுதி ஒரு நாள் கவர் பண்ணாலும் அடுத்த 2 தொகுதி இடையில ரோட் ஷோ இருக்கு. அப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கு வாகனத்தில் மாறி மாறி வருவாங்க. 2010 அம்மாவும் வந்து கோவையில் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை தொகுத்துனாங்க. 2011 மிகப்பெரிய வெற்றியை அதிமுக வெற்றிச்சு. இப்ப மீண்டும் அதே வெற்றி தான். 2010 ஆரம்பிச்சு அப்போ வந்து நான் மாவட்டத்தில் இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன். அம்மாவுடைய அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடித்தோம். அதுக்கப்புறம் 200 தொகுதி வெற்றி பெற்றாங்க அம்மா. இங்கே ஆரம்பிச்சாங்க, அப்புறம் திருச்சி மதுரை முடிச்சாங்க. அது 200 தொகுதி வெற்றி. அதே போல புரட்சி